பெண் குழந்தைங்களை பாதுகாக்கணும்னு சொல்றோம். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுல உள்ள ஆண் பிள்ளைகளை அவங்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். ஆண் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களை எப்படி அவங்க அவங்களை கண்ணியமா நடத்தணும் அப்படின்றதாவது நம்ம சின்ன பிள்ளையிலே நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கணும். நம்ம வீட்டுல 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தா, இந்த ஆம்பளை பிள்ளைங்களை மட்டும் தண்ணி சலுகை கொடுக்காம பெண் பிள்ளைங்களை நீ இன்னைக்கு ஸ்கூல் போனா தம்பியை பாத்துக்கா, நீ பேபி சிட்டரா இரு அப்படின்னு நம்ம உருவாக்கிடாம, ஆண் பிள்ளைங்களுக்கு நீ உன்னோட படிக்கிற சக மாணவிகளை, கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அந்த உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க எப்படி அன்பா நடத்துக்கணும், மரியாதையா நடத்துக்கணும், கனிவா நடத்துக்கணும்னு நம்ம அடிக்கடி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா பிற்காலத்துல அவங்க பெண் பிள்ளைங்களை தவறான முறையில் நடத்துறதுக்கு, பாலியல் துன்புறுத்தல் பண்றதுக்கு அவங்க ஒரு காரணம் ஆயிடுவாங்க. சோ பெற்றோருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுக்கு. அதை நம்ம நிச்சயமா சொல்லி கொடுத்து அவங்க வளர்க்கணும். பெண்கள் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போயிடக்கூடாது. இப்ப உள்ள பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வெறுமையே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதிர்க்குன்னு சொல்லிட்டு படிக்க வச்சிருந்தாங்க. சோ படிக்க வைக்கல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க எதுக்கு படிச்சுட்டு வெளியே வேலை செய்யறாங்க? அந்த குடும்ப தலைவரோட வருமானத்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இவங்களும் வேலைக்கு போனாங்க.